ஹலோ, வெல்கம் பேக் டு இனியா சாரி. நம்ம வந்து இந்த மேங்கோ ஷேப்ல ஸ்டெம் ஸ்டிச் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மேங்கோ ஷேப்ல வந்து ஸ்டெம் ஸ்டிச் வந்துட்டு அவ்வளோ பர்ஃபெக்டா வரவே இல்லை. ஸோ அதனால இது ஒரு வீடியோ மாதிரி எடுக்கலாம் அப்படின்றதுனால இப்போ நான் எடுத்திருக்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு ஷேப்ஸ் வரைய தெரியாதவங்க கண்டிப்பா வந்துட்டு நான் ட்ரேசிங் மெத்தட் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணி நீங்க ஒரு மேங்கோ ஷேப் வந்து செலக்ட் பண்ணி பிரிண்டர்ஸ் ஆப்ல போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு அதை நீங்க வந்து இது மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஷேப்ஸ் ஃபர்ஸ்ட் கரெக்டா இருந்தாதான் நம்மளுடைய அவுட்புட்டும் கரெக்டா வரும். ஸோ டிராயிங் வந்துட்டு கரெக்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து நான் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த இடத்துல ஒரு குட்டியா லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பிக்சர் இல்ல வேற எந்த பிக்சர் செலக்ட் பண்ணாலுமே கர்வ் எங்க இருக்குதோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு மீடியம் சைஸ்ல இந்த சின்னதா இந்த வளைவு வர வரைக்கும் நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன செயினா தான் நீங்க போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு அந்த கர்வ் லைன் வந்துட்டு பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன செயின் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். கொடுத்த பிறகு நம்மளுடைய ஸ்டெம் ஸ்டிச் நம்ம எங்க அப்ளை பண்றோம் அப்படின்றத இப்ப நீங்க பாக்கணும். இந்த செயினை ஒட்டியே நம்ம இங்க லாங்கா ஒரு செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதை ஒட்டியே அந்த செயினுடைய மிட்ல வந்து மிடில நீங்க பஞ்ச் பண்ணிக்கணும். பண்ணிட்டு திரும்ப மேல் பக்கமா ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அவ்வளவுதான். இப்ப நான் ரொம்ப ஜூம்ல பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. என்ன பண்றேன்னா ஒரு செயின் போட்டுக்கிறேன். செயின் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். கொடுத்த பின்னாடி சைட்ல தான் நம்ம வந்துட்டு ஸ்டெம் ஸ்டிச் கொடுக்கணும். இந்த செயினுடைய சைட்ல அந்த செயினுக்கு மிட்ல, ஓகேங்களா, மிட் பாயிண்ட்ல அந்த செயினை ஒட்டியே நீடில நீங்க இன்சர்ட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு மேல் பக்கமா ஒரு குட்டி லாக் ஸ்டிச், திரும்ப ஒரு செயின். இந்த கர்வ் லைன் வர்ற வரைக்கும் தான் உங்களுடைய செயின் வந்து ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி நீங்க போடுற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து உங்க கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு பாருங்க, இந்த செயினுடைய மிட்ல, இந்த செயினுடைய லென்த்துக்கு அதோட மிட்ல நான் நீடில பஞ்ச் பண்றேன். த்ரெட் வெளில எடுத்துட்டேன். எடுத்துட்டு பாருங்க, மேல் பக்கமா ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்துக்கணும். திரும்ப அதே சைஸ்ல, அதாவது நான் இங்க என்ன ஸ்டார்ட் பண்ணணும் அதே சைஸ்ல ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். கொடுத்த பின்னாடி ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த செயினுடைய மிட்ல அதை ஒட்டியே ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். மேல் பக்கமா ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறேன். இந்த கர்வ் லைன் வந்து ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்குது. இப்போ ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி செயின் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த செயினுடைய மிட்ல சைட்ல ஒரு செயின் கொடுத்துக்கிறேன். கொடுத்த பின்னாடி சில பேர் வந்துட்டு இப்படி மேல் பக்கமா போடுவீங்க, இப்படி ரொம்ப இந்த பக்கமா போட்டக்கூடாது. சும்மா லைட்டா அந்த செயினுக்கு நேரா ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டா கூட ஓரளவுக்கு ஓகே. ரொம்ப லென்த்தா எட்ட போனாக்கா ஷேப்ஸ் வந்துட்டு மாறிடும். ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்துட்டேன். செயின், அதாவது நீங்க எந்த லென்த் நீங்க செயின் இருக்கோ அதே மாதிரி இங்க இருந்து நீங்களும் செயின் போடணும். அப்பதான் வந்துட்டு கரெக்டா இருக்கும். அது மாதிரி கரெக்டா மீடியில வந்துட்டு அந்த லைன்ல வந்து பஞ்ச் பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்துட்டு எட்டு தள்ளி தள்ளி பண்றதுனால ஷேப் வந்துட்டு அவ்வளவு கரெக்டா இல்லாத மாதிரி இருக்கு. உங்களுடைய ஸ்டிச் வந்து பர்ஃபெக்டா இல்லாத மாதிரி இருக்குது. ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ இந்த செயின் ஒட்டி அப்படி லைட்டா தள்ளின மாதிரி, ஓகேங்களா. அப்படி பண்ணாதான் கரெக்டா உங்களுடைய ஸ்டெம் ஸ்டிச் வந்து பர்ஃபெக்டா வரும். திரும்ப ஒரு லாங் செயின் போடுறேன். போட்டுட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அடுத்து இந்த செயினுடைய மிட்ல லைட்டா அப்படி நீங்க செயினை தள்ளிக்கோங்க. அப்பதான் ஒண்ணு சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கும் ஸ்டிச்சஸ். அவ்வளவுதான், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்றத நீங்க வாட்ச் பண்ணுங்க.
ஆக்சுவலா நீங்க இது வரைக்கும் கரெக்டா போட்டுருங்க. மேங்கோ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் கரெக்டா போட்டுறீங்க எல்லாருமே. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போட்டுறாங்க. இதை தாண்டி வரும்போது வந்து மிஸ்டேக் பண்றாங்க. அது ஏன் அப்படின்றது தெரியல. மேபி வந்துட்டு அவங்களுக்கு கம்ஃபர்ட்டா இல்லைன்னா அதுக்கு மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு நீங்க ஸ்டாண்ட் வந்து ரொட்டேட் பண்ணி கூட நீங்க ஒர்க் பண்ணலாம். அது மாதிரி அடுத்தது நீங்க என்ன பண்ணா கரெக்டா நீடில வந்துட்டு லைன்ல வந்து பஞ்ச் பண்ணும். இந்த லைன்ல வந்து கரெக்டா நீங்க பண்ணினாலே ஈஸியா வந்துடும் உங்களுக்கு. அதை நீங்க பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி செயினும் நீங்க எடுக்கிற செயின் கடைசி வரைக்கும் லென்த் வந்து கரெக்டா இருக்கணும். என்னன்னா இங்க ஒரு குட்டி லாக் போட்டுட்டு நான் இங்க சைட்ல பண்றேன். கொஞ்சம் இப்படி லைட்டா தள்ளிக்கணும். லைட்டா தள்ளிட்டு ஒரு செயின் கொடுக்கறேன். இந்த செயினுக்கு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறேன் இல்லையா. இங்க இருந்து நீங்க செயின் எடுக்கும்போது எந்த லென்த்துக்கு எடுக்கிறீங்களோ அதையே தான் நீங்க கண்டினியூ பண்ணணும். அதே மாதிரி லைன்ல இருக்கிற மாதிரி இருக்கணும். எட்ட வந்து மாதிரி இருக்கக்கூடாது. இந்த இதோட எப்படி சொல்றது, இதோட கண்டினியூட்டி வந்து அப்படியே கரெக்டா இருக்கணும். இங்க இருந்து அப்படியே ரொம்ப நீங்க லாங்கா எடுத்து இப்படி ஒர்க் பண்ணீங்கன்னா தான் அது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க இப்ப இந்த அளவுக்கு ஒர்க் பண்றீங்க, பண்ணிட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறீங்க. கொடுத்துட்டு இப்படி கொடுத்தாக்கா பர்ஃபெக்ஷன் வந்து அவ்வளவு கரெக்டா வராது. இப்படி சொல்றது மேங்கோ ஷேப் வந்துட்டு கரெக்டா இருக்காது. இதே மாதிரி நீங்க இப்படியே பண்றீங்கன்னா இப்படி பண்ணுவீங்க. அடுத்து இந்த செயினுக்கு மிட்லன்ட்டு இப்படி பண்றீங்க அப்படின்னா அது கரெக்டா வராது. மோஸ்ட்லி நிறைய பேர் இப்படிதான் பண்றீங்க, தப்பு பண்றது. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்க வந்து இந்த செயின் வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதையே தான் கடைசி வரை எடுக்கணும். அது மாதிரி நம்ம சைட்ல கொடுக்குற செயின் வந்துட்டு முன்னாடி நம்ம இந்த லென்த்துக்கு எடுத்தோம் இல்லையா, அதை ஒட்டி இதோட மிட்ல நீங்க வந்து பஞ்ச் பண்ற மாதிரி இருக்கணும். இப்போ அடுத்த செயின் கொண்டு வரும்போது கரெக்டா எப்படி சொல்றது, இந்த லைனோட கரெக்டா படிஞ்சு வரணும். இப்படி போயிட்டு நீங்க தள்ளி பண்ணிடக்கூடாது. அது மாதிரி சின்ன சின்ன அந்த வளைவு கிட்ட வரும்பொழுதுட்டு செயின் நீங்க வந்து ரொம்ப கொஞ்சம் சின்னதா பண்ற மாதிரி தான் இருக்கும். லாங்கா பண்ணீங்கனாலும் அந்த பெர்ஃபெக்ஷன் வராது. அது மாதிரி இந்த விரிஞ்ச மாதிரி வர்றதுக்கு நீங்க செயின் இங்க கொண்டு வர செயின் வந்துட்டு தள்ளி இப்படி போடணும்னு கிடையாது. செயின் வந்து நீங்க முன்னாடி நீங்க இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிற இந்த செயினை ஒட்டியே அதோடைய நடுவுல நீங்க பஞ்ச் பண்ணி த்ரெட் எடுப்பீங்க. எடுத்துட்டு நம்ம போடுற குட்டி லாக் ஸ்டிச் கொஞ்சம் லைட்டா மேல இருக்க மாதிரி, ரொம்ப இப்படி ஒட்டி பண்ணாம கொஞ்சம் லைட்டா மேல, அதுக்கும் ரொம்பவும் தள்ளி பண்ணிடவும் கூடாது, கொஞ்சமா லைட்டா இருக்கிற மாதிரி. அதையே தான் நீங்க ஈவனா பண்ணணும். இந்த போடுற குட்டி லாக் ஸ்டிச் வந்துட்டு எந்த அளவுக்கு மேல போடுறீங்களோ அதையே ஈவனா பண்ணாலே உங்களுடைய ஷேப்ஸ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இடத்துல நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, நான் திரும்பவுமே சொல்றேன், நீங்க இந்த செயின்ல இருந்துட்டு இங்க, அதாவது இங்க குட்டி லாக் ஸ்டிச் போட்டு இந்த ஸ்டெம் ஸ்டிச் போடும்ல, அதுல இருந்து அடுத்து நீங்க செயின் கொண்டு இங்க வரும்பொழுது கரெக்டா நீங்க லைன்ல தான் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு பர்ஃபெக்டா வரும். அதே மாதிரி கேப்ஸ் ரொம்ப நிறைய கேப் இல்லாத மாதிரி பண்ணிடணும். அதாவது நீங்க இந்த செயின் வந்து ஈவனா போட்டாலே ஒரே சைஸ்ல நீங்க கண்டினியூ பண்ணாலே கரெக்டா வரும். ரொம்ப லாங்கா எடுத்து செயின் போட்டாதீங்க. அது மாதிரி இந்த குட்டி லாக் ஸ்டிச்சும் ரொம்ப ஒட்டின மாதிரியே போடணும். போட்டுட்டு செயினோடைய மிட்ல சைட்ல நீங்க ஒரு செயின் போடுவீங்க. அந்த செயினுக்கு ஒரு குட்டியா லாக் ஸ்டிச், அது கொஞ்சம் இப்படி லைட்டா மேல இருந்த மாதிரி போடுவீங்க. அவ்வளவுதான்.
இந்த இடத்துல வரும்போது செயினுடைய லென்த் வந்து ரொம்பவும் நீட்டமா இல்லாம ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். பண்ணிட்டு கரெக்டா லைன்ல நீங்க நீடில் வச்சு இன்சர்ட் பண்ணணும். நம்மளுடைய அந்த லாக் ஸ்டிச் கூட கரெக்டா லைன்ல இருக்கிற மாதிரி தான் நீங்க பாத்துக்கணும். நான் பண்றேன். லாக் ஸ்டிச் கூட ரொம்ப ஒட்டியே பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு லைன்ல இருக்கிற மாதிரி பண்ணிட்டு நம்ம சைட்ல செயின் கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா த்ரெட் அப்படி நீடிலோட அந்த ஹூக் இருக்குல்ல அதெல்லாம் அப்படி நீங்க தள்ளிக்கணும். தள்ளிட்டு பெட்ல தான் நீங்க பஞ்ச் பண்ணிக்கணும். ஒரு குட்டி செயின் கொடுத்துக்கிறேன். சாரி, லாக் ஸ்டிச். அடுத்தது செயின் ஓரளவுக்கு மீடியமா இருக்கிற மாதிரி. இந்த இடத்துல கேப் இருந்தாலும் ஓகே, நீங்க அதை வந்து கண்டுக்காதீங்க. அதுதான் நம்ம இப்படி தள்ளி நம்ம வந்து நீட்ல, அதாவது இது மாதிரி தள்ளி பண்ணும்போது அது கரெக்டா மேனேஜ் ஆயிடும். ஒரு லாக் ஸ்டிச். அடுத்து ஒரு லாங் செயின், லாக் ஸ்டிச். எல்லாமே பாருங்க நம்மளுடைய லைன்ல தான் இருக்கணும். நீடில தள்ளி பண்ணிட்டு இதோட நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ரொம்பவும் ஒட்டி பண்ணிட்டே இருக்கக்கூடாது. பண்ணாக்கா ஃபினிஷிங் வந்து அவ்வளோ கரெக்டா வராது. அந்த இடத்துல வந்து ரொம்ப கொச்சன்னு ஒர்க் பண்ண மாதிரி ஆயிரும். இந்த இடம் வரும்பொழுதுலாம் லாக் ஸ்டிச் எல்லாமே கரெக்டா லைன்ல இருக்கிற மாதிரியும் அது மாதிரி ரொம்பவும் நெருக்கமா ஒட்டின மாதிரி இருக்கிற மாதிரியும் நீங்க பாத்துக்கோங்க. அவ்வளவுதான், ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த மேங்கோ ஷேப்லன்னு கிடையாது, மற்ற எந்த ஒரு ஷேப்ல நீங்க அப்ளை பண்ணணும். இப்ப வேற ஏதாவது கொடி டிசைன் இல்ல ஃபிளவர் பிளவுஸ்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது ஃபிளவர் அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பெண்டு நல்லா வளைஞ்சு வர பெண்டுல இதை ஃபாலோ பண்ணி தான் நீங்க ஒர்க் பண்ணணும். நீங்க வந்து செயின் எந்த ஒரு மீடியம் லென்த்துக்கு நீங்க போட்டுட்டு கொஞ்சம் கேப்பா இருந்தாலுமே த்ரெட்டை வந்துட்டு இப்படி லைட்டா தள்ளிட்டு நீடில பஞ்ச் பண்ணி தான் நீங்க ஒர்க் பண்ணணும். அவ்வளவுதான். ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னுடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கிளாஸோட டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய கிளாஸ் வந்து கண்டிப்பா ப்ரொஃபஷனல் லெவல்ல தான் இருக்கும். அது மாதிரி ஆரி ஒர்க் பிளவுஸும் நான் கஸ்டமைஸ்டா பண்ணி தரேன். கம்மி பட்ஜெட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.